கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 5 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம், ரூபாய் 3,940 ரொக்கப்பணம் மற்றும் மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் விருத்தாசலம் இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து 6 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த மற்றொரு கார் மீது தூக்கி வீசப்பட்டு விபத்துக்குள்ளானது. இதில் 2 கார்களில் பயணித்த மருத்துவர் பானுப்பிரியா உட்பட 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சம்பந்தபாளையம் பிரிவு அருகே போலீஸ் என கூறி வாகன சோதனையில் ஈடுபட்டு ரூபாய் 1,10,00,000 பிடுங்கி சென்ற 4 நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கரூரை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் தங்க நகை வியாபாரத்திற்காக நகைகள் வாங்க ரூபாய் 1,10,00,000 பணத்தை எடுத்துக்கொண்டு காரில் சென்றபோது அதனை பறித்து சென்ற 4 பேரை காங்கேயம் மற்றும் ஊதியூர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வருகின்றனர். கிறிஸ்தவர்களின் 40 நாட்கள் தவக்காலம் நிகழ்வானது சாம்பல் புதனுடன் இன்று துவங்கிய நிலையில் திருப்பூரில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள புனித கேத்ரீனம்மாள் தேவாலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் நெற்றியில் பாதிரியார்கள் சாம்பலில் சிலுவை அடையாளமிட்டு தவக்காலத்தை தொடங்கி வைத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் வனதெய்வமாக கருதப்படும் தெய்வங்களில் ஆணிக்கல் மாரியம்மன் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வந்த நிலையில் நிகழ்ச்சியின் இறுதி நாளில் தீக்குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மற்றும் துணை ஆட்சித்தலைவர் கௌஷிக் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூக்குண்டம் இறங்கி அம்மனுக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர். கோவை மாவட்டம் சூலூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருந்து வருவதாக குற்றம் சாட்டியதோடு வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் வெற்றி பெற்று அரியணையில் முதலமைச்சராக அமர வைப்பதுதான் பெண்களின் எண்ணமாக இருப்பதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூரில் அமைந்துள்ள அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயிலில் மாசிமக பிரமோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சோமாஸ்கந்தர் சுவாமி பூத வாகனத்திலும் சோமாஸ்கந்தர் அம்மன் சிங்க வாகனத்திலும் திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரட்டான பெருமானை வேண்டி வணங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட பொன்பரப்பி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட உலகளப்பாடி கிராமத்தில் மாமியாரின் கூரை வீட்டை குடிபோதையில் மருமகன் தீ வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்திற்கு விரைந்து சென்ற வட பொன்பரப்பி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆயப்பன் தலைமையிலான போலீசார் மேற்கண்ட நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராயபாளையம் அருகே உள்ள அக்கராபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசு நிர்ணயித்த எடையை விட கூடுதல் எடை வைத்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகளை விட வியாபாரிகளின் நெல்கள் விரைவாக கொள்முதல் செய்யப்படுவதாக அடுக்கடுக்காக புகார்கள் தெரிவித்துள்ள விவசாயிகள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மானாபுரம் அருகே கறிக்கடை வியாபாரியான ஜாகீர் ஹுசைன் வீட்டில் 40 சவரன் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள், 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் பகண்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலிகளை கேட்பாரற்று உபயோகிக்காமல் வைத்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சேதமடைவதற்கு முன்பு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பேக்கரியில் விற்கப்பட்ட கெட்டுப்போன கேக்கை சாப்பிட்ட சிறுவனுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் பேக்கரியில் இருந்த காலாவதியான பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பேக்கரிக்கு சீல் வைத்தனர். கோடை விடுமுறையாக மே மாதம் விடுமுறை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூரில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பினர். மே மாதத்தில் நடைபெறவுள்ள வணிகர் தின மாநில மாநாடு குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் வணிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வணிகர்களுக்கு முறையான பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் பூத் ஏஜென்ட்டுகளிடம் கள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். வாக்கு வங்கிகளை அதிகரிப்பது குறித்தான நடவடிக்கைகள் குறித்து பூத் ஏஜென்ட்டுகளிடம் விளக்கினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த ரெட்டியார் சத்திரம் பகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ஐ. பெரியசாமி 2,77,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். தாலிக்கு தங்கம், கர்ப்பிணி பெண்களுக்கான சீர்வரிசை பொருட்கள் உள்ளிட்ட உதவிகளை வழங்கிய அவர் தமிழ்நாட்டில் மகளிர் நலன் முன்னேற்றமடைந்துள்ளதாக பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அண்ணன் மனைவியை வெட்டி படுகொலை செய்து தப்பியோடிய இளைஞரை 25 நாட்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். மதுரை மேலூர் பகுதியில் சுற்றித் திரிந்த நபரை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சிக்குட்பட்ட ருத்ராவதி பகுதியில் 106 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர்கள் மு.பி. சாமிநாதன் மற்றும் கைல்வழி ஆகியோர் வழங்கினர். மேலும் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 10.53 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளையும் துவக்கி வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையத்தில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சரக்கு, ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. பேருந்து ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.